அசஞ்சா கொன்னுடுவேன். வசமா வந்து மாட்டினியா? இவ்வளவு நாள் உங்க கனவுல வந்து நான் தான் மிரட்டிட்டு இருந்தேன். ஆனா என்னையே தூங்க விடாம பண்ண ஒரே ஒரு எதிரி நீ தாண்டா. விட மாட்டேன்டா உன்னை. எத்தனையோ பேரை ஜெயிச்சுட்ட, எவ்வளவோ சாதிச்சுட்ட. கடைசி வரைக்கும் ஒன்ன மட்டும் என்னால முழுசா ஜெயிக்க முடியல. பொண்டாட்டிய உன் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க கொல்லணும்னு பார்த்தேன். புத்திசாலித்தனமா அவளை காப்பாத்திட்டல. ஓ சாரி சாரி சாரி. செத்தாலா பழச்சாலான்னு இன்னும் தெரியலல்ல. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உன் அண்ணனும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சத்யா முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சாகலான்னு முடிவு எடுத்திருக்கோம். சத்யாவோட முடிவுக்காக தான் வெயிட்டிங். மூஞ்சில கரிய பூசுறதுக்காகவாது ஆண்டவைய சத்யாவை காப்பாத்திடுவோம். உனக்கு ஏன் கையாலதான் சாவுன்னு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன தேடி வந்துட்ட பாத்தியா? அதுதான்டா விதி. நேரடியா மோதி ஜெயிக்க துப்பில்ல. தோத்து போனதுக்கு அப்புறம் குறுக்கு வழியில வந்து கொலை பண்ண பாக்குறியா? நீ நினைச்சது நடக்காது. அப்படியா? இந்த மாதிரி வெட்டி வீரப்பா பேசியே உன் வாழ்க்கை முடிய போகுது. நானும் அண்ணனும் சாகறதுக்கு முன்னாடி உன் அண்ணன் கண்ணு முன்னாடியே உன்னை போட்டு தள்ளிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்படியே போயிடு. தப்பு மேல தப்பு பண்ணாத. இதுக்கு மேல எனக்கு என்னடா இருக்கு? இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், எத்தனையோ கொலை பண்ணிட்டேன். இதுக்கு மேல 2 கொலை. பெருசா என்ன எதுவும் பாதிக்க போறது இல்ல. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். நீ செத்து விழுந்த அடுத்த செகண்ட் நானும் என் குமாரும் சேர்ந்து சாவும். கடைசியில இந்த காயத்ரியை கொல்றதுக்கு காயத்ரி தான் வர வேண்டியிருக்கு. எந்த கொம்பனுக்கும் அந்த தகுதியும் இல்ல, திறமையும் இல்ல. பாத்துக்கோ குமார், உன் தம்பியோட கடைசி நிமிஷம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. நான் உங்களெல்லாம் பிரிக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டேன். அதையும் தாண்டி அண்ணன் தம்பிங்க பாசம் உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சிருச்சுல. பாசம் இப்ப ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு உங்களை பிரிக்க போகுது. என்ன ஆட்டம்? என்ன அடிச்ச?
நீயும் செத்து போ. ஏய் ஆமா மூர்த்தி, இன்னைக்கு சத்யா மேட்டர் தான் எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மூர்த்தி ஒரு நிமிஷம், குமாரை பிடிச்சி வச்சு காயத்ரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சொல்லனாலும் தெரிஞ்சுதானே ஆகும். ராஜு போலீஸோட போயிருக்கான், எப்படி மீட்டு கொண்டு வந்துருவா? இப்ப சொன்னா எல்லாம் பயந்துருவாங்க. அதுவும் சரிதானே, வாங்க போய் சத்யாவை பார்ப்போம். டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆக்சிஜன் குறைவால பிரெயின் டெட் ஆயிடுமோன்னு பதறிட்டோம். அப்படி எதுவும் நடக்கல. கண் முழிச்சு பாக்குறாங்க, ஆளுங்களை பார்த்தா அடையாளம் தெரியுது. ஆனா அவங்க உடம்பு மட்டும் இன்னும் நார்மலுக்கு வரல. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். அவங்க உடம்பு நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அது இப்ப சொல்ல முடியாதுமா. பேசுற அளவுக்கு தெம்பாகட்டும், நாங்களே சொல்றோம், அப்புறம் நீங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நாளைக்கு சத்யா நல்லபடியா பொழைச்சிட்டேன், அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றதா, இல்ல குமார காயத்ரிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கானு அதை நினைச்சு கவலைப்படுறதா? ஐயா, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா ரெண்டு பேரும் எங்க போனீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா முதல்ல உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஐயா, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத முதல்ல சொல்லுங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காயத்ரி ஃபோன் பண்ணியிருந்தா. அப்பதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அந்த காலம் முடிஞ்சது. நான் உனக்கு கொடுத்த கெடுவும் முடிஞ்சது. இனி உன்னோட ரெண்டாவது தாலியும் உன்கிட்ட தங்க. பைத்தியக்காரி மாதிரி இல்ல, வெறி பிடிச்சவ மாதிரி பேசுறா. அவ குமார ஏதாவது பண்ணிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒண்ணும் பயப்படாதீங்களா, காயத்ரி குமார எதுவும் பண்ண மாட்டா. நீ தைரியமா இருமா. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அம்மா, நாங்க இப்ப அங்க இருந்தாமா வரோம். நாங்க காயத்ரி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கோமா. ராஜு சகல போலீஸ கூட்டு போய் குமார் சகலைய காப்பாத்த போயிருக்கிறாரு. நிச்சயமா குமார் சகலைய மீட்டு வந்துருவாருமா. நீங்க எதுக்காகப்பா அங்க போனீங்க? என்ன நடந்துச்சு? அம்மா, அது ஒரு பெரிய கதைம்மா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சத்யாவோட நியூஸை பார்த்தோம். பிரகாஷ் சத்யாவை காப்பாத்துட்டோம். நாம ரெண்டு பேரும் போய் காயத்ரி கதையை முடிப்போன்னு நானும் மூர்த்தியும் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு காயத்ரியை தேடி போனோம். அங்க போனா இதே நோக்கத்தோட குமார் சகலையும் ராஜு சகலையும் அங்க வந்தாங்க. நாங்க 4 பேருமா சேர்ந்து காயத்ரியோட ஆட்களை அடிச்சு போட்டுட்டோம். அதுக்கப்புறமா காயத்ரியை பிடிக்க போனோம். போலீஸை கூட்டிட்டு அங்க போயிருக்கான். சத்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறக்க நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம்.
ஆமா எல்லாரும் இருக்கீங்க, பிரகாஷ் எங்க? ஏதோ அவசர வேலையா வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளையே காணும். ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. மூர்த்தி, பிரகாஷுக்கு போன போடு. உங்களுக்கு என்ன தெரியும்? நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சத்யா மேடம் நல்லபடியா குணமடைஞ்சிட்டு வராங்க. பரிபூர்ணமா அவங்க குணமாயிடும். அவங்களுக்கு உடல் ரீதியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா அவங்களுக்கு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கிளியர் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வேற ஏதாவது ப்ராப்ளம்? வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே இருக்கோம். டாக்டர். அவளை கொண்டுட்டேன். காயத்ரியை கொண்டுட்டேன்டா. போலீஸ்க்கு போலாம். ஏய், எப்படிடா கொன்ன?
இருக்கடா. நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீடா ஒழிஞ்சுது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே இன்னைக்கு தான விடிவு காலம். என் கையிலே ரத்தக்கரை படிச்சிருச்சேடா. இப்ப நான் ஒரு கொலைகாரன். கடைசியில அவ்வளவு மாதிரியே நானும் மாறிட்டேனே. ஐயோ, அவெல்லாம் மனுஷியே இல்லடா, ராட்சசி, அரக்கிடா. கொஞ்சம் லேட் பண்ணிருந்தா என்னைய கொண்டிருப்பாடா, சத்யாவை கொண்டிருப்பா. டேய் மா, இந்த உலகத்தையே பார்க்காம போயிருப்பாடா. டேய், நம்ம குடும்பத்துல யாருமே விட்டு வச்சிருக்க மாட்டாடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட். ஆனா நான் கொலைகாரனா நிக்கிறேனே. நீ கொலைகாரன் இல்லடா, நீ அக்கிரமத்தை, அநீதிய முடிச்சு வச்சிருக்க, அவ்வளவுதான். இல்லடா, என்ன சொன்னாலும் நான் செஞ்சது கொலைதான். கொலைதான். வா, போலீஸ்க்கு போலாம். நான் சரண்டர் ஆயிடுறேன். டேய் 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 ஏய், முட்டாளடா நீ. போலீஸ் போய் சரண்டர் ஆயி நீ ஜெயிலுக்கு போறியா? டேய், ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க. வேற என்னடா பண்ண சொல்ற? நீ இப்ப பண்ணது கொலையே இல்ல. நீ இவளை கொலை பண்ணத வெளி உலகத்துக்கு நாம சொன்னதானே தெரியும். டேய், இவளெல்லாம் கொன்னதுக்கு நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லடா. இந்த பாரு, இதை வெளியில யாருக்கும் சொல்லவே வேண்டாம். டேய், இதெல்லாம் நியாயமே இல்லடா. உன் நியாயத்தை தூக்கி குப்பையில போடுறா. நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் யார்கிட்ட பார்க்கணும் இருக்கடா. இந்த கேடு கட்ட தொடப்ப கட்டிக்கலாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லடா. இந்த பார், ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொன்னா தப்பே இல்லைன்னு பெரியவங்களே சொல்றாங்கடா. இந்த உண்மையை மறைக்கிறதுல தப்பே இல்ல. எனக்கு பயமா இருக்குடா. ஏய் ஏய், எதுக்குடா பயம்? இந்த பார், நீ தப்பு பண்ணல. நரகாசுரனை கொன்னத தீபாவளின்னு கொண்டாடுறோம்டா. அதே மாதிரி இந்த நாளும் நம்மளுக்கு ஒரு பண்டிகை நாள்ரா. இருந்தாலும் நான் பண்ணது கொலைதானடா. இது ஏன்டா நீ கொலைன்னு பாக்குற? எல்லையில செஞ்சா அதுக்கு பேரு வீரம். அங்க எதிரியை கொல்றோம், இங்கேயும் நீ அதை தாண்டா செஞ்சிருக்க. இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஒரு தீராத வியாதி, உடம்ப பிடிச்சிருக்கிற நோய் கட்டி. அத நீ அறுத்து எரிஞ்சிருக்க. நீ செஞ்சது கொலை இல்லடா, ஒரு ஆபரேஷன். இதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணுங்கிற அவசியமே இல்லடா. என் மனசாட்சி என்னால சமாதானப்படுத்த முடியலடா. கண்ணெதிரில் உருண்ட விழுந்தாடா. நாம சொல்லலனாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களேடா. விஷயம் தெரிஞ்சாதானே? இந்த பள்ளத்துல எல்லாம் அவ பணத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுடா. வா போலாம். வாடா வா. டேய், நாங்க இவளை மேல கூட்டு வந்ததே பள்ளத்துல தள்ளி விடலாங்கிற பிளான்ல தான்டா. கொஞ்ச நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. நாங்க பண்ணோம் நினைச்சத நீ இப்ப பண்ணிருக்க. பேசாம வா போலாம். டேய், அவ இங்க வந்தது செத்தது யாருக்குமே தெரியாதுடா. பாரு, இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே கிடையாது. யாராவது விறகு பொறுக்க வந்தா கூட அவங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ பணம் பள்ளத்துல கிடக்குடா. நீ வாடா போலாம் வா. ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.